என் பேத்திய கழுத்தை பிடிச்சு ஒரு நரகத்துல தள்ளிவிட பார்த்த. அந்த தமிழ் அதுல இருந்து இவளை காப்பாத்தினான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பொய் சொல்றது மட்டும்தான் தப்பு. விடுங்க பாட்டி, நாம என்ன சொன்னாலும் அது அப்பாவுக்கு புரியாது. நான் பண்றது எப்பவுமே அவருக்கு தப்பாதான் தெரியும். அடிக்காதது ஏன் தப்புதான்ப்பா. நான் படிக்காம இருந்துட்டு உங்களை போய் சொல்றது அதை விட பெரிய தப்புதான். நானும் பொய்யே சொல்லாம உண்மையை மட்டும் சொல்றேன்ப்பா. தமிழ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் சந்தோஷமா இருப்பேன்னு தோணுது. நான் பொய் சொல்ல மாட்டேன், உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன் நீங்க சொன்னீங்கன்னா கல்யாணமே நின்றுடும்பா. அதுக்கப்புறம் என்ன நீங்க வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறவர்கிட்ட நான் சொக்கலிங்க வாத்தியார் பொண்ணு, என்னால பொய்யே சொல்ல முடியாது. ஏற்கனவே நான் ஒருத்தர் காதலிச்சேன். இப்பவும் அவருதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன்னு உண்மையை தானப்பா சொல்லணும். நிம்மதியா வாழ முடியுமாப்பா? அப்படி தினம் தினம் நான் செத்து வாழறதை விட ஒரேடியான சாகடிச்சிருங்கப்பா. சரஸ்வதி சொக்கலிங்க, மாவண்டா அவ உன் பொண்ணுதானே கேக்குறா. ஒரே ஒரு பொய் தானே, அவளுக்காக சொல்லேன்டா. இந்த பொய் சொல்லலைன்னா என்னப்பா நடக்கும்? வாத்தியாரா நீ ஜெயிச்சிருவ, ஆனா ஒரு தகப்பனா நீ தோத்து போயிடுவடா. நீ வா உள்ள. நில்லுங்க. அந்த பையன்கிட்ட நான் சரின்னு சொன்னேன்னு சொல்லு. ஆனா நான் எதுவும் வாயை திறக்க மாட்டேன். எந்த பொய்யா இருந்தாலும் அதை நீங்களே சொல்லிடுங்க.
டேய், எங்களையெல்லாம் ஏதோ பொய் சொல்றதுக்காகவே பொறுப்படுத்த மாதிரி பேசிட்டு இருக்க. நாம சொல்ல போறது ஒரே ஒரு பொய் தான். சரஸ்வதி MBA படிச்சிருக்கா, அவ்வளவுதான். அத கூட நாம ஏன் சொல்லணும்? அவங்கள கேட்டா சொல்லலாம். அப்படி எதை கேட்டாலும் நீங்களே பதில் சொல்லிடுங்க. எதுவும் என்கிட்ட வரக்கூடாது. என் மூஞ்சியை பார்த்து இவ MBA தான் படிச்சிருக்காளான்னு கேட்டா நான் உண்மையை தான் சொல்லுவேன். சொக்கு, என்னடா அது? வேதாள மறுபடியும் முருங்கை மரம் ஏறுது. பாத்தீங்களா, நான் ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தா மேல மேல போயிட்டே இருக்கீங்க. அத்தை, அவர் இவ்ளோ தூரம் இறங்கி வந்திருக்கிறதே பெரிய விஷயம் அத்தை. நீங்க ஏன் அத்தை சரின்னு ஒத்துக்கோங்க. அதுவும் சரிதான். அவனுக்கு வாயில பிளாஸ்டரி போட்டு ஒட்டி வை. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ வா, முதல்ல தமிழ் தம்பிக்கு போனை போட்டு இந்த விஷயத்த சொல்லு. வா வா வா. இந்த பேசு பேசு. சரஸ்வதி பா. ஹலோ சரஸ்வதி. தமிழ், உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லட்டுமா? இப்போதைக்கு இந்த உலகத்தில் எனக்கு வேண்டிய ஒரே ஹாப்பி நியூஸ், ஆனால் அது நடக்காது. அப்படி என்ன நியூஸ்? உங்க அப்பா சரின்னு சொல்றது தான். ஒத்துக்கிட்டாரே. என்ன சொல்ற? ப்ராமிஸ் அங்க. ஐயோ, என்னால நம்பவே முடியல. உங்க அப்பா ஒத்துக்கிட்டாரா? நிஜமா சொல்ற? இப்பதான் சொன்னாரு. ஆமா, அந்த MBA மேட்டர் என்னாச்சு? அத பத்தி நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நீங்க வேணா போய் சொல்லிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, விடு, அதையும் பாத்துக்கலாம். தமிழ், எங்க சைடுல இருந்து என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. நீ ஒன்றும் கவலையப்படாத, மற்ற எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆமா, சார் அவ்வளோ அடம் பிடிச்சாரு, எப்படி ஒத்துக்கினாரு? இதுக்காக நானும் பாட்டியும் உண்ணாவிரதம் இருந்தல சாதிச்சிருக்கோம். ஏய், இந்த மாதிரி டெக்னிக்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது, புரியுதா? ஏன்? நீ பட்னியா இருந்தா அது நம்ம குழந்தையில பாதிக்கும். எப்பா எப்பா போதும்பா, விட்டா அடுத்த தலைமுறை அடுத்த ஜென்மம் வரைக்கும் போவீங்க. போன வைங்கப்பா. ஐயோ, சரி, நான் அப்புறம் பேசுறேன். பை. வாங்க பாட்டி, எல்லாமே உன்னாலதான். தேங்க்யூ மீனுக்குட்டி. தேங்க்யூ மீனுக்குட்டி. வாட்? MBA படிச்ச ஒருத்தி படிக்காத ஒருத்தனை அக்செப்ட் பண்றானா அது பின்னாடி எதுவுமே இல்லையா? இதை என்ன நம்ப சொல்றியா? ஐயோ அம்மா, அவங்க ஏரியா முழுக்க நான் போய் விசாரிச்சு பார்த்துட்டேன். சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் அவ நல்லவ வல்லவ அப்படி இப்படின்னு காது புளிச்சு போற மாதிரி சொல்றாங்க. இவ்ளோ நல்ல ஒரே ஒரு இன்சிடென்ட் கூட இல்லைன்னு சொல்றியா? சின்னதா ஏதாவது ஒரு க்ளூ கிடைச்சா கூட போதுமே. மத்ததெல்லாம் நான் பார்த்துப்பேனே. அம்மா, ஆரம்பிக்கிறப்ப திகிலாதாமா ஆரம்பிக்கிறாங்க, ஆனா முடிக்கிறப்ப பொசுக்குன்னு போயிடுது. கொஞ்ச நாளைக்கு முன்னால அந்த பொண்ணை பாக்குறதுக்கு யாரோ ஒருத்தன் சுவரேறி குதிச்சிருக்கான். அப்படியா? இப்படிதாம்மா நானும் எடுத்த உடனே ஆச்சரியப்பட்டேன். ஆனா அப்புறம் என்னாச்சு? எவனோ ஒருத்தன் எகிரி குதிச்சிருக்கான். என்ன ஏதுன்னு விசாரிச்சு பார்த்ததுல கடைசியா பார்த்தா அந்த பொண்ணுக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்லையா. அந்த நேரத்துல அந்த தமிழ் பையன்தான் வந்து அவளை அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்கான். இதே மாதிரி அந்த பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த மாப்பிள்ளை பையனும் தப்பானவனா இருந்திருக்கான்.
அவனையும் தப்பானவன்னு இந்த தமிழ் பையன் தான் போய் ப்ரூவ் பண்ணிருக்கான். இந்த மாதிரி 2-3 சம்பவம் நடந்திருக்குமா, ஆனா எல்லாத்துலயுமே இந்த தமிழ் பையன் போய் தான் காப்பாத்திருக்கான். அப்படின்னா அந்த பொண்ணு அவன் லவ் பண்ணிருக்கான். என்னம்மா சொல்றீங்க? அந்த கோத என் பொண்ணு தான் ஏதோ லவ் பண்ணி தப்பு பண்ணிட்டாலாம். அந்த தமிழ் ரொம்ப சுத்தமானவனா, அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணவே மாட்டானா அப்படின்னு என்னையே குத்தி காட்டுறான். இன்னைக்கு போன உடனே அவன் மூஞ்சில அடிச்ச மாதிரி நான் கேட்பேன்ல, ஏற்கனவே 2 பேரை லவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவேன்ல. அதுக்கு சான்ஸே இல்லம்மா. ஏன்? அதையும் போய் நல்லா விசாரிச்சிட்டேம்மா. அவங்க லவ் பண்றாங்கன்னு யாருமே சொல்லல. அப்புறம் எப்படி ஒவ்வொரு தடவையும் கரெக்டா போய் அவளை சேவ் பண்றான்? அவங்க 2 பேருக்கும் பழக்கமாமா, ஃப்ரெண்டா பழகுனாங்களாம். அப்போ இந்த கல்யாணம் நடக்கும். நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அப்படிதானே? கோத குடும்பத்துக்கு சரஸ்வதியை பிடிச்சிருச்சு, வாத்தியார் குடும்பத்துக்கு தமிழை பிடிச்சிருச்சு. 2 குடும்பமும் சம்மந்தம் பண்ணிக்க போறாங்க. நம்ம நடுவுல நின்னு ஆசீர்வாதம் பண்ணணும், அப்படிதானே? அம்மாமா ஒரு நிமிஷம், இதுல ஒரு சின்ன திருத்தம் இருக்குமா. என்ன? கோதைக்கு தான் சரஸ்வதியை பிடிச்சிருக்கு, ஆனா வாத்தியாருக்கு தமிழை பிடிக்கலையா. முட்டாளா நீ? அம்மா நான் உண்மையதாம்மா சொன்னேன். இதை ஏன் இவ்ளோ லேட்டா சொல்றேன்னு கேக்குறேன். இது எவ்வளவு இம்பார்ட்டன்டான விஷயம், இத சொல்லாம வேற எதை சொல்லிட்டு இருக்க? இல்லம்மா, அவங்க வீட்ல எல்லாருக்கும் ஓகேவா, வாத்தியார் மட்டும்தான். அந்த வீட்ல முக்கியமான ஆள் யாரு? வாத்தியார் தான். அவருக்கே பிடிக்கலன்னா? அந்த அளவுக்கு பிடிக்கலன்னு இல்ல, ஆனா அவ்வளவா விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்கம்மா. அது போதும் எனக்கு, அது போதும். அதான பார்த்தேன். என் மனசுக்குள்ள ஒரு விஷயம் பட்டுச்சுன்னா அதுல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தான் அர்த்தம். ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்துக்குள்ள ஏதோ ஒரு சிக்கல் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். அது என்னன்னு தேடணும்னு நினைச்சேன். இப்ப கூட அந்த சொக்கலிங்கத்துக்கு தமிழை பிடிக்கலன்றத தாண்டி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நான் நல்லா விசாரிச்சு பார்த்துட்டேன், அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இல்ல, இத விட பெருசா ஏதோ ஒண்ணு இருக்கு. இருக்குன்னு உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லுது. இப்போதைக்கு இதுவே போதும். இத வச்சு ட்விஸ்ட் பண்ணுவோம். அங்க போனா எல்லா விவரமும் தெரிஞ்சிடும். நம்ம கையில ஒரு ஆயுதம் இருக்குல்ல, பாத்துக்கலாம். எவ்வளவு நேரம்டா பாத்து பண்ண? அங்க இருக்கு பாரு. ஐயோ, இன்னும் இந்த வேலையெல்லாம் முடியலையா? எவ்வளவு நேரம் இதையே பண்ணிட்டு இருப்பீங்க? அக்கா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். நான் ஏன் பொருளையும் ஒழுங்கா தொடச்சு வச்சதில்ல. காலையில இருந்து எல்லா பொருளையும் ஒன்னொன்னா தொடச்சு அடிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்க. ஊச்சிக்காதடி, இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை பொண்ணு பார்க்க வருவாங்கல்ல, அப்ப நான் 2 மடங்கு வேலை செய்யறேன். யாரு நீ? இந்த கல்யாணம் ஓகே ஆகுறதுக்காக தான் நீ எங்களை ஏமாத்திட்டு இருக்க. அதுக்கப்புறம் எங்களெல்லாம் மறந்துடுவல்ல. ஏய், என்னடி இப்படி சொல்ற? என்னக்கா ஃபீல் பண்றியா? பாருடா என்ன எப்படி சொல்றான்னு. அது சரி, மாப்பிள்ளை வீடு வரப்ப நீ இப்படி இருந்தா எப்படி? இன்னும் வேலை எதுவுமே முடியலையே. ஆமால, வேலை எதுவும் முடியலல. அப்படி வேலையை பாரு. ஓ ஓகே. ஏய் ஏய், நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் அடங்கு. நீ என்ன வேலை பார்க்காம பேசிட்டு இருக்க? முதல்ல இதை தொட. தொடச்சாச்சு ஆல்ரெடி. தொடச்சிட்டேங்கிற அழுக்கு அப்படியே இருக்கு. நல்லா தொட. இங்க பாரு, எல்லாமே கிளீனா இருக்கணும், சரியா? ஏய் மீனுக்குட்டி, மீனுக்குட்டி, இவ்வளவு நேரம் எங்க போன நீ? ஏண்டி என்னையும் இந்த வேலையெல்லாம் செய்ய சொல்ல போறியா? அட, உன்னை போய் இதெல்லாம் செய்ய சொல்லுவேனா? நீதான் என் தங்க மீனுக்குட்டியாச்சே. எதுக்கு இப்ப ஐஸ் வைக்கிற? ஒன்னும் இல்ல மீனுக்குட்டி, இப்போ தமிழோட வீட்ல இருந்து எல்லாரும் வராங்கல்ல, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நானே என் கையால ஏதாவது சமைக்கணும்னு ஆசைப்படுறேன். நீயே சொல்லு, நான் என்ன சமைக்கட்டும்? அவங்களுக்கு என்ன செய்ய போற? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல பாட்டி, இந்த பூரி, மசால் தோசை, இல்ல இடியாப்பம், இந்த மாதிரி டிஃபன் ஏதாவது சமைச்சு கொடுக்கலாம்ல? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டான்னு சொல்றேன்ல. பாட்டி, முதல்ல நம்ம வீட்டுக்கு வராங்க.
அவங்களுக்கு என் கையால ஏதாவது சமைச்சு கொடுக்கணும்ல. அப்படி இல்லம்மா, அவங்க ஒண்ணு பொண்ணு பார்க்க வராங்க. முதல்ல வரதுனால அவங்க நம்ம வீட்ல கை நினைக்க மாட்டாங்க. இந்த ஸ்வீட்டு, காரம், காப்பி இப்படி ஏதாவது கொடுத்தா போதும். அது மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அப்படின்னா அந்த மாதிரியே நான் ஏதாவது சமைக்கிறேன். என்ன செய்யட்டும்னு சொல்லு. சரசு, இப்ப நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு? நீ போய் ரெடி ஆகு போ. அதெல்லாம் முடியாது பாட்டி. நான் என் கையால ஏதாவது சமைச்சே ஆகணும். அது என்னன்னு நீ இப்ப சொல்லு. சரி விடு. கேசரி, போண்டா, பஜ்ஜி இது மூணும் நானே சமைக்கிறேன். நீ வந்து இவங்க எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு பாரு. இங்க பாருங்க, எல்லாரும் கரெக்டா க்ளீன் பண்ணும். ஓகே? என்னம்மா இதெல்லாம்? என்னன்னா வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அதான். அதுக்காக இவ்வளவு அமக்கலம் பண்ணுவீங்களா? ஐயே, நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு எல்லா வேலையும் பாருங்க. இங்க பார், டப்பா சோஃபா போட்டு வச்சிருக்க. அவங்க வீட்ல சோஃபா செட் எப்படி இருக்கு தெரியுமா? பார்த்தாலே உட்கார தோணாதுடா. என்னால இந்த மாதிரி சோஃபா தான் வாங்க முடியும். அதனாலதான் வசதியான வீட்டு சம்பந்தம்லாம் வேண்டான்னு சொன்னேன். இவன் ஒருத்தன் எதுக்கு எடுத்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு. நீ உள்ள பட, நான் பாத்துக்கிறேன். அருண், நீங்க வாடா. சொல்லுங்க பாட்டி. பாரு, அவங்க வீட்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. 2 ஜமக்காலத்தை வாடகைக்கு எடுத்துட்டு வந்து ஃபுல்லா விரிச்சு பளிச்சுன்னு போடு. சரி பாட்டி, நான் போயிட்டு வரேன். சீக்கிரம் வேலையெல்லாம் ஆகட்டும். சுத்தமா பண்ணுங்க. மாணிக்கா, இவ்வளவு லேட்டா வந்திருக்கீல்ல, இப்ப கோதை வந்து என்ன சொல்ல போதோ. அண்ணே, என்னண்ணே, தாய் மாமா நீங்க தானே முதல்ல வந்திருக்கணும். ஏன் நீங்க லேட் பண்றீங்க? இல்லம்மா, ஒரு சின்ன வேலை, சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். போன இடத்துல லேட் ஆயிடுச்சு. கீதாவை முன்னாடியே போக சொன்னேன். அவ சந்திரகலா மேடம் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வரேன்னு சொன்னா. அவளாவது வந்திருப்பான்னு பார்த்தா அவளும் இன்னும் வரல. சரிம்மா, அதான் மச்சான் வந்துட்டார்ல, விடு. ஆமா, தமிழ் எங்கம்மா? அதோ ரெடி ஆயிட்டு இருக்கான், வந்துருவான். ஆஹா. வாங்க மாமா. தமிழ். தமிழ் அருமையா இருக்குப்பா இந்த ட்ரெஸ். ஜம்முன்னு இருக்கப்பா. முகத்துல கல்யாண கலை அப்படியே தெரியுது. சும்மா இருக்கு மாமா. வெக்கப்படாத மாப்ள. நீங்க வேற மாமா. மாடிப்படி ஏறினா வெக்கப்படுறான், இறங்கினா வெக்கப்படுறான், தும்முனா வெக்கப்படுறான், வண்டியில உட்காந்தா வெக்கப்படுறான், வண்டியை நிப்பாட்டினா வெக்கப்படுறான். வர வர வெக்கத்தின் திலகமாயிட்டாவன். டை, சும்மா கிண்டல் பண்ணக்கூடாது. என் புள்ள பாவம். நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அண்ணே அவன் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டு இருக்கான். அப்படியாப்பா? அப்படியா? அப்புறம் பொண்ணு வீட்டுல பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியாமா? பேசுறதுக்கு என்னென்ன இருக்கு? அழகான பொண்ணு, தங்கமா குணம், எல்லாத்தையும் விட ரொம்ப நல்லா படிச்சிருக்கா. அண்ணே, உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்லல. உங்க மனசுல என்ன இருந்துச்சுன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா சூழ்நிலை நாம நினைச்சது நடக்கல. இப்போ ஒரு நல்லது நடக்குது, சந்தோஷப்படுவோமே. சரிம்மா, தமிழோட குணத்துக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும்மா. சம்மந்தி வாங்க. சம்மந்தி வாங்க வாங்க. நாங்க எதுவும் லேட் பண்ணிட்டோமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கீங்க. இப்ப புறப்பட்டா சரியா இருக்கும். சரி. வசு. மா, ஹாய் மா. வசு, சரி வாங்க கிளம்பலாம். இரு, நீயே ரெடியாகி வந்துட்ட, இன்னும் மாப்பிள்ள வரலையா? இல்ல மாம், அவர் வரல. அதுதான் கேக்குறேன். ரெடி ஆகுற வரைக்கும் கூட இருந்து கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல, அவர் இங்க இப்ப இல்ல. என்ன சொல்ற நீ? சம்மந்தி, கார்த்திக் கம்பெனி வேலையா அர்ஜென்ட்டா இப்பதான் வெளியே போனா. பொண்ணு பாக்குற சம்பிரதாயம் தானே, நீங்க போயிட்டு வாங்க. நிச்சயதார்த்தம் கல்யாணத்துக்கெல்லாம் நான் இங்க தானே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டான். என்ன சம்பந்தி இது? எதுக்கு எடுத்தாலும் சடங்கு, சம்பிரதாயம், ஜாதகம், ஜோஷியம்லாம் சொல்வீங்க.
இன்னைக்கு உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்க போறீங்க. ஆனா 2வது பையன் இல்ல. இது ஏதோ தடங்கல் மாதிரி உங்களுக்கு தோணலையா? என்ன சம்பந்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? யூசுவலா இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா நீங்க தான் இந்த வார்த்தையை சொல்லிருப்பீங்க. அதனாலதான் கேட்டேன்.